2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை முழு இரவும் நினைத்து வழிபடும் அதிபுனிதமான இரவு ஆகும். நீங்கள் மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதமிருந்து சிவபெருமானை தியானிக்கிறீர்கள் என்றால் ஓம் நமசிவாய என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஸ்டோரி டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். இந்த நாளில் விரதம் இருப்பது மிகுந்த ஆன்மீக பலனை தரும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி விரதம் என்பது வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, மனம், வாக்கு, செயல்களில் தூய்மை காக்கும் ஒழுக்க விரதமாகும். காலையில் சீக்கிரம் எழுந்து சுத்தமாக நீராடி சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசமாகவும் இருக்கலாம் அல்லது பழம், பால் போன்ற எளிய சாத்வீக உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். உப்பில்லாத விரத உணவு எடுத்துக்கொள்வதும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரியில் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை தியானிப்பது மிகவும் முக்கியமானது. இந்த இரவு 4 யாமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யாமத்திலும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது, பால், தயிர், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம் முதலியவற்றால் அர்ச்சனை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். இரவு விழித்திருப்பதால் அறியாமை எனும் இருள் நீங்கி ஞானம் பிறக்கும் என்பது தத்துவம். சிவராத்திரி இரவில் தூங்காமல் ஓம் நமசிவாய என ஜபம் செய்வது, சிவபுராணம் படிப்பது, தேவார பாடல்கள் பாடுவது, மௌன தியானம் செய்வதாகியவை கர்ம பாவங்களை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. அன்று கண் விழித்திருக்கும் போது தேவையற்ற பேச்சு, சிரிப்பு, உலக விஷயங்களில் ஈடுபாடு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். தொலைக்காட்சி, கைபேசி போன்றவற்றில் நேரத்தை வீணாக்காமல் முழு மனதுடன் சிவனை நினைக்க வேண்டும். குறிப்பாக மகா சிவராத்திரி இரவில் மட்டும் செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடு என்பது 4 கால அபிஷேகமும் பில்வ அர்ச்சனையும் ஆகும். ஒரு இலையுடன் கூட சிவனை உண்மையுடன் வணங்கினால் அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. 108 அல்லது 1008 முறை ஓம் நமசிவாய ஜபம் செய்வது மிகவும் சிறப்பு. மகா சிவராத்திரியில் விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருப்பதால் பாவ நிவர்த்தி, மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், திருமண தடைகள் நீங்குதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த காலத்தை ஒளியாக மாற்றும் சக்தி கொண்ட இரவாகவே சிவராத்திரி கருதப்படுகிறது. அந்த இரவில் ஒருமுறை கூட மனமாற சிவனை சரணடைந்தால் பல வருடங்களாக செய்த தவறுகளுக்கு பரிகாரம் கிடைக்கும் என்பதே இந்த மகா சிவராத்திரியின் ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தமாகும். உங்களுக்கு தெரிந்த இந்த தகவல்களை தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சிவபெருமான் அருள் பெற உதவுங்கள். அந்த புண்ணியம் உங்களிடம் வந்து சேரட்டும். ஓம் நமசிவாய. இன்னும் பல பக்தி கதைகள், தெய்வீக தகவல்கள் மற்றும் புனித நாள்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள ஸ்டோரி டிவி தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.